மகிழ்ச்சியாக நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றும் பார்ட் 4ஆக கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். பொறுமையாக நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. சண்டே கிளாஸ் வேறு இல்லை, அதனால் அதையும் சேர்த்து உங்களுக்கு எடுத்துலான்னு பார்க்குறேன். எதுவுமே சந்தோஷமாக இருக்கீங்க, முகத்தில் சந்தோஷமே காசு கலப்படாது. அப்போ அவங்க ரொம்ப 20 மினிட்ஸ் மேலே அவங்கள ஏன்னா எழுந்து நிற்க வச்சுட்டு திரும்பவும் உட்கார வைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக பிளட் ஃப்ளோ போட்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சமூகத்திலே நான் இந்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதம் முழுவதும் இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஆண்டவர் செய்திகளை கொடுத்துட்டு அடுத்த வாரம் பேசுறதுக்கு செய்திகளை கர்த்தர் தந்துட்டார். இதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். முதலாவதாக நாம் ஏழை மார்னிங் சர்வீஸில் உங்களுக்கு கார்டு கொடுத்துருப்போம். அப்படி கார்டு கிடைக்காதவங்க என்ன பாருங்கள். ஆண்டவர் என்ன இந்த மாதத்தை வாக்குறுதி கொடுத்தாருன்னா, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். எழும்பி செழிக்கும் என்று நாம் பார்த்தோம். யோசேப்பை குறித்து பார்த்தோம். நான் எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ரெண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம்னா, முதல் வாரத்தில் அதில் பார்த்தோம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று பார்த்தோம். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகமாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னேன். மூன்றாவது பாட்டாக நான் கொடுத்த வார்த்தை, ஈசாயின் மகன் எழும்பி செழிக்கும் என்று போன வாரத்தில் ஈசாயின் மகன் குறித்து நான் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்று ஆண்டவர் 4வது பகுதியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை, அதே வார்த்தையை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் பைபிள் எடுத்துறீங்களா? பக்கம் 817 817 எடுப்போம். வாசிப்போம். ஃபர்ஸ்ட் வாசம் வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வருகிறேன். இந்த வசனத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆவியானவர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிருந்து பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன ஆவியானவர் அடியனை மறைத்து அடியன் உள்ளத்திலே தந்தவையிலே எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலே அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற தலைப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சொல்லுங்க, அவன் வேர்களிலிருந்து சொல்லுங்க. நான் விட மாட்டேன். அவர் வேர்களிலிருந்து. எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பியாக இருங்க. ஆண்டவர் சமூகத்தில் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கும். என்னடா வரேன்னு வரலையே, போகும்போது திடீர்னு கவுத்துட்டாரு, நேற்று வரைக்கும் வரேன்னாரு, இதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் வந்துருக்கீங்க, ஆமே. அதெல்லாம் சந்தோஷமா இருங்க. அவன் வேரிலிருந்து சொல்லுங்க ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கர்த்தர் நாமத்தை மயமடைந்தாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு 3 குறிப்புகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் அப்படின்னா யாருடைய வாழ்க்கையில எப்படி செழிக்க முடியும் என்ற வார்த்தையில் யோசேப்பை குறித்து ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்து அதிலே என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். 49ஆம் அதிகாரம் பக்கம் 67 ஆதியாகமம் 49 அதில் நீங்கள் பார்த்து 22வது வசனத்தில் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோசேப்பு யாரு? பக்கத்தில் கேளுங்க. யோசேப்பு யாரு? கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி.
இந்த யோசேப்பை குறித்து நீங்கள் நம்ம வாசித்தது போல நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 15:1 எனக்காக நீங்கள் மைக்கில் வாசிங்க. ரொம்ப சின்ன வசனம் அது, வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாருங்க, 150வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நான் மெய்யான திராட்சை செடி. இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே 49:20 பார்த்தீங்கன்னா யோசேப்பு கனிதரும் செடி. இந்த யோசேப்பு கனிதரும் செடி என்பதை பல டிரான்ஸ்லேஷனில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அவங்க திராட்சை தோட்டத்தை தான் குறிப்பிடுறாங்க, திராட்சை செடியை தான் குறிப்பிடுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்போ யோசேப்பை செழிப்பதற்கு தோட்டக்காரர் என்ன பண்ணாராம், அவரை யோசேப்பை கனிதர செடியாக அங்கே வைத்தார். ஆமே, கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாவதாக. பாருங்க, யோசேப்பு நம்மளெல்லாம் ரட்சகன் அல்ல. அந்த காலத்தில் அவனு குடும்பத்தையும் தேசத்தையும் ரட்சணை செய்யும்படி, ஜனங்கள் ஜீவரட்சணை செய்யும்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட கனிதரும் செடி தான் யாரு? யோசேப்பு. கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பினுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, முதல் குறிப்பு நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. யோசேப்பு கனிதரும் செடி. நீங்கள் 50வது இதே ஆதியாகமம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா 50 நீங்கள் 18 நீங்கள் வாசிப்பீங்க, வாசிங்க மைக்கில். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். பாருங்களேன், யோசேப்பு ஒரு கனிதர செடியாக ஆண்டவர் அவனை ஏற்படுத்தி அவனுக்கு கீழாக அவனுடைய சகோதரர்கள்லாம் வந்து பணிவார்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படியே எல்லாம் நடந்தும், தன் தகப்பன் மரணடைந்த பிறகு சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி அப்படியே என்ன பண்ணலாம், அவனுக்கு முன்பாக தாழவே ஃப்ளாட்டு. ஆனால் யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அடுத்த வருஷத்தில் நீங்கள் வாசிப்பீனால், யோசேப்பு அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவன் அல்ல. பயப்படாதிருங்கள், நான் தேவன் அல்ல. ஏன்பா என் காலில் விழுறீங்க? பயப்படாதீங்க, சொல்லுங்க, பயப்படாதீங்க, நான் தேவன் அல்ல என்று அவன் சொல்லுவது மாத்திரமல்ல. 20வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அங்க பாருங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்க நான் எப்படி இதை போட்டேன்னா, தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார். தேவனோ நன்மையாக முடிய பண்ணினார். சொல்லுங்க, தேவனோ. யோசேப்பே யோசேப்பே, சொல்லுங்க, யோசேப்பே யோசேப்பே, நீ யாருப்பா? கனிதரும் செடி. இந்த கனிதரு செடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கனிதரு செடி நான் தேவன் அல்ல, ஆனால் தேவனே நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வாக்கியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுற பாருங்க. 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆதியா 45:4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான். கவனிங்க அன்பான கர்த்தருடைய, சில வேளைகளில் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் கனி தருகிற மரமாக கர்த்தரை மாற்றுவார். யோசேப்பு கனி தரும் செடியாக அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், இந்த பூமிக்கு சொந்தக்காரர் அவனை ஏற்படுத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நீங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆள் மேலே என்ன இருக்கும் சொல்ல மாட்டீங்களே, அத்தனை சுமையும் இருக்கும். ஒரு ஆள்
எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுமா, எல்லாம் என் தலையிலே கட்டுறிய, இதெல்லாம் நான் தான் சுமக்கணுமா, இதில் ஷேர் பண்ணக்கூடாதா, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னதான் கூட்டு அமைச்சு திட்டம்லாம் போட்டால் கூட எந்த திட்டத்துக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டீங்களே, கை கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியாது. ஆனால் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற பாதைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பே நீ கனி தரும் செடி, நீ யாருப்பா அப்படின்னா, எல்லாவற்றையும் என் தலைமையில் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, நல்ல ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியுமா, வீட்டில் உங்களை கொண்டு தான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு அந்த 45 நாளிலையும் 5 பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற பாருங்க, என்னாலே 5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு व्यसனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணைகளுக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யார் அனுப்பினாரா? தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பே நீ யார் பண்ண, நான் தான் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினேன், நான் தான் அந்த யோசேப்பு என்று சொல்லி தன்னுடைய சகோதரரை அவன் தன்னிடத்தில் அறிமுகப்படுத்துகிறான். தேவன் என்னை முன்னே அனுப்பினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணும் போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே பயப்படுவாங்க. நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் எப்படி இறங்குறது அப்படின்னு. ஆனால் உண்மையான ஆண்டவர் என்னை கனி தரும் செடியாக என்னை வைத்திருக்கிறார் என்று ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவங்களுக்குள்ள நான் கனி தரும் செடி என்று சொல்லி அந்த விசுவாசம் இருக்குமானால் உலகத்தில் எந்த சேலஞ்ச் ஆனாலும் தைரியமாக பயப்படாமல் சவாலை சந்திப்பார்களாமே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி இருந்தோம்னா, தோட்டத்துக்கு சொந்தக்கார் இல்லாமல் நம்ம வெளியே இருந்தோம். ஆனால் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்து நம்ம எப்படி வைத்திருக்கிறாருன்னா, கனி தருகிற செடியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எங்கே இருந்தாலும் என்ன இருக்கும், நம்ம இடத்துல கனி தருதா கர்த்தர் வைத்திருப்பார். காரணம் என்ன, கனி தரும்படியாக அந்த தோட்டத்தில் நம்ம நாட்டினார் பாருங்க, அவரே அதுக்கு தண்ணி பாய்ச்சிறார், அவரே அதுக்கு நீர் ஊற்றுகிறார், அவரே அதை விதைக்கிறார், அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்னை என்ன பண்ணியிருக்காரு, கனி தரும் செடியாக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார், என்னை நட்டிருக்கிறார், ஆகினால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி வருகிற சவால்களை சந்தித்து கனி தருகிறவர்களாய் நம்ம வாழ வேண்டும். ஆமென். யோசேப்பு மாத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கனி தர மாட்டேன் அப்படின்னு இல்லை, தன் சகோதரர்கள் தன்னை அறிமுகப்படுத்தும் போது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏன் நம்மளை காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தான்னா, அந்த திருப்பியும் அவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நாட்டின கனிதர செடியாக இருக்கிற பலனை அவன் வாழ்க்கையில் பார்க்காம போயிருப்பான். ஆனால் நீங்கள் விற்று போட்ட நீங்கள் அல்ல, தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி, நான் தான் அந்த யோசேப்பு என்று சொல்லி தன்னை எப்படி காட்டுறான்னா, எல்லாரும் அவன் முன்னாடி ஏற்கனவே என்ன பண்ணாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்தவங்க, யோசேப்பு பார்த்து பயந்தவங்க. யோசேப்புடைய அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படியேப்பட்டவன் கடைசியில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நம்ம யோசேப்பா இப்படி உயர்ந்து இருக்கிறான், நம்ம யோசேப்பா தேசத்தை ஆளுகிறான், நம்ம யோசேப்பா எல்லா ஜனங்களுக்கும் பராமரிக்கிறான், நம்ம யோசேப்பா எல்லாருக்கும் கொடுக்குறான், நம்ம யோசேப்பா எல்லாத்தையும் வாங்குறான், நம்ம யோசேப்பாடா ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கான். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் எகிப்து தேசம் உலகத்தையே ஆண்டு கொண்டு இருந்தது, உலகமெங்கும் பஞ்சம் உண்டாச்சு. ஆனால் அந்த யோசேப் ஆகிய ஒரு மனிதனை கர்த்தர் வெளிப்படுத்தி அனுப்பி உலகெங்கும் உள்ள மக்களுக்கும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாத அநேக மக்களுக்கும் ஜீவரட்சத்தை உண்டாக்கும்படியாக அனுப்பினார். ஆமென். அதனால நீங்கள் நான் கனி தரும் செடி என்ற நாட் ஒன்லி யுவர் ஃபேமிலி,
என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் நான் கனி கொடுக்குறோன்னா என்னை கர்த்தர் வைக்கல. கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறான்னா, என் குடும்பத்துக்கும் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் நான் இருக்கிற என்னுடைய ஏரியாவுக்கும் நான் இருக்கிற என்னுடைய நாட்டிற்கும், அது மாத்திரம் இல்லை உலகெங்கும் என்னை ஆண்டவர் என்னை கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால இப்போ வருகிற இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. பாடுகளை பார்த்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் உடைஞ்சு போயிறாங்க. இல்லை, ஆண்டவருடைய நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் தானே என்னை தோட்டத்துக்கு சொந்தக்காரர், நீங்கள் தானே ஆண்டவரே என்னை கனி கொடுக்கும்படி என்னை ஆண்டவரே அழைத்து அனுப்பினவர், நீங்கள் தானே எனக்கு உதவி செய்யணும்ப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த முயற்சி, அந்த செயல்பாடு, அந்த துணிவு எல்லாம் இருக்கணும். எதுவுமே செய்ய மாட்டேன், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணோம்? ஒரு கூரை வீட்டில் போய் உட்காந்துட்டே இருங்க. காக்கா தான் கூறி என்ன பண்ணோம்? பிக்கும். காற்று தான் என்ன பண்ணோம்? இல்லை புயல் இதுதான் வந்து என்ன பண்ணோம்? இருக்கிற கூரையும் போயிடும். ஒரு கூரையை ஆண்டவர் பிரிச்சு என்ன பண்ண மாட்டார். இயேசு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இயேசு இருக்கிறார், வீட்டுக்குள்ளே இருக்கிறார். இயேசு இருக்கிறார்னு தெரிஞ்சு அந்த உள்ளே இருக்கலாம் என்ன பண்ணிருக்கலாம்? அழகாக இப்படி கொஞ்சம் வழி விட்ட மாதிரி, கொஞ்சம் வழி விடுப்பா, இயேசு இருக்கிறார், யாராவது வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போட்டோம், சுகத்தை வாங்கிட்டு போட்டோம், விடுதலை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு யாராவது நினச்சி அந்த வீட்டில் இயேசு இருக்கிற வழி உண்டாக்கினால அவன் இடம் கடிச்சா போதும்னா பண்ணிட்டான். சொல்ல மாட்டீங்களா? ஃபுல் பேக்டு. கொஞ்சம் இடம் தான் கூட தள்ளு நம்ம ஏசி தள்ளு வந்து முதுகில் வருதே லேட்டு, பேக் வச்சு இடி பைபிள் வச்சு இடிச்சோம். கொஞ்சம் இடம் அந்த மாதிரி வந்து முன்னாடி உட்காந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி இயேசு உட்காந்தாங்க. ஆனால் 4 பேர் என்ன பண்ணாருன்னா இயேசுக்கு முன்னாடி கூரிய பிரித்து உள்ளே இருக்கிறாங்க. நம்ம தான் கூரிய பிரித்து உள்ளே இறங்கும்படி தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தரே கூரையை பிரிப்பார். அவரே கொடுக்குற தெய்வம் அப்படியே கூரையை பிரித்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணுது? நினைப்பிலே இருக்க வேண்டியதுதான். அதுதான் என்ன பண்ணுமா? அன்னையுடைய பொழப்பைய என்ன தேடி வரும் அப்படின்னாங்க. நிச்சயமாக தேடி வராது, நாம தான் தேடி போகணும். ஆண்டவர் போகும்போது என்ன கொடுத்தாரு? ஒருத்தர்கிட்ட 1 வெள்ளி காசை கொடுத்தாரு, ஒருத்தர் 2 கொடுத்தாரு, ஒருத்தர் 5 கொடுத்தாரு. அவன் அப்படியே வச்சிருந்தானா என்ன இருக்கும்? ஒருத்தன் 2 4 ஆக்கினான், 5 10 ஆக்கினான். ஒருத்தன் போட்டு புதைச்சி வச்சான். என்ன சொன்னான்? நீர் வந்தீன்னா பொல்லாத மனுஷன், நீ என்ன பண்ணு கேட்பாதான் உங்கள் காசை எப்பா பேங்க்கில் வச்சுருந்தா கூட உனக்கு வட்டி கிடச்சிருக்குமே, பொல்லாதவனும் சோம்பேறியுமே அக்கினிக்கு போடாது. அப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்முடைய. அப்போது என்ன சொல்லுகிறேன்னா, கனி தருகிற செடியாக நம்ம வைத்திருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்பும் போது எதுக்குமே பயப்படாமல் அந்த துணியோடு, கஷ்டமாக தான் இருக்கும், தனியாக தான் இருக்கும், போராட எது இருந்தாலும் நம்மளே நீங்களே நானும் தனித்தனியாக பேஸ் பண்ண வேண்டியதான் இருக்கும். அப்படிதான். ஆனால் என்ன பண்ணுறது? ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? கனி தருகிற செடியாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அது ஸ்லாக்கியமாக எடுத்துட்டு கர்த்தர் தான் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, கர்த்தர் தான் இப்படி நடத்துகிறாரு, கர்த்தர் தான் இதெல்லாம் உண்டாக்குறாரு, கர்த்தர் தான் கொண்டு போகிறாரு, கர்த்தர் தான் செய்கிறாரு சொல்லி தனித்தனியாக நாம் என்ன கர்த்தர் எப்படி நம்மளை நாட்டியிருக்காரோ அவருடைய தோட்டத்தில் அதில் கனி கொடுக்கும்படியாக நாம் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? எல்லாரும் முன்பாக நம்முடைய கனி, யோசேப்பின் கனி குடும்பத்தார் மாத்திரம் அல்ல, புறஜாதியான தேசத்துலேயும் உலகங்களையும் யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கான்பா. அவன் யார் தான்? தானியத்தை கொடுக்குறான்பா. எகிப்து ராஜா தரான்னு சொல்லலை, யோசேப்பை தருகிறான். ராஜா என்னையே பார்க்குறான், ஏன் என்கிட்ட வர? யோசேப்பு என்ன சொல்ற? அங்கே போய நான் சும்மா தான் ராஜா, ஆனால் ராஜா ஒருத்தன் ஏற்படுத்தி அனுப்பினாரே, அவன் கையில் எல்லாமே இருக்குது, அவனை போய் பாருங்கன்னு சொல்லி அவனுடைய மக்களுக்கு சொல்லி அனுப்பின அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துறாருன்னா அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்பினார். ஆமே. அதனால் இன்னைக்கு எங்கே போகிறது தெரில, யார் அனுப்பவா தெரில, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. நெகட்டிவான வார்த்தையை சொல்லாதீங்க. பாசிட்டிவ். அநேகரை வந்து டவுன் பண்ணுவாங்க. அநேகர் போதம்பா எவ்வளோதான்ப்பா உழைக்கிறது, போதம்பா எவ்வளோதான்ப்பா ஓடுறது, போதம்பான்னு சொல்லுவாங்க. போதும்ன்றதை நம்ம சொல்லவே கூடாது. என்னது? போதுன்றது சொல்லவே கூடாது. முடியலன்னு சொல்லவே கூடாது. முடிஞ்சதுன்னு சொல்லவே கூடாது. இப்போ தான் தொடர்றேன். அது எப்படி தொடரணுமா?
ஆசையாக தொடர்றேன், வேலையை ஆசையாக தொடர்றேன், புதிய டாஸ்காக ஆசை தொடர்றது தான் என்னுடைய வாழ்க்கை. எப்போதான் நமக்கு ஓய்வு? சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்குள்ள திருப்தி அடைந்தவர்கள் இது முதல் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, ஓய்ந்து இருப்பார்கள். யாருக்காவது ஓய்வு மட்டும் வேணுமா? ரிட்டைர்மெண்ட்டு ஒருத்தருடைய கை தூக்க மாட்டீங்களா? யாரும் கை தூக்க மாட்டீங்க, இன்க்ளூடிங் நன்றி சேர்த்து. இல்லை ஆண்டவரே, ஏதோ தாவீது மாதிரி சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன் போல ஆண்டவர் நம்ம கையில் எங்க ஆண்டவர் வைத்திருக்கிறார் அங்க நம்பர் 1 நம்ம எல்லாரும் யாரு? கனி தரும் செடியாக. ரெண்டாவது பாருங்க, எனக்கு அதே வசனத்துல ஒரு வார்த்தை ரொம்ப என்னை இழுத்தது. 49:22 பார்த்தீங்கன்னா அதுல சொல்ற பாருங்க, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. ரொம்ப அது எனக்கு இதை படிக்கும் போது நம்ம சொல்லுவோம் பாருங்க, தேவனே நான் அவருங்க வாசிங்க, அவன் நீரூற்றண்டையில் உள்ள நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று சொல்லப்பட்டு பாருங்க. ரெண்டாவது யோசேப்பு நீ யாருப்பா? யோசேப்பு சொல்லுவோம், நான் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்க 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார் பாருங்க. அந்த நீரூற்றுக்கான ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். யோவான் பக்கம் புதிய ஏற்பாடுல நான் கொடுக்கும் தண்ணீரை வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதாவது நித்திய அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். பாருங்க, யோசேப்பே யாருப்பா நீ அப்படின்னா அவன் சொல்லுவான், நித்திய ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்று அண்டையிலே நான் செடியாக கனி கொடுக்கிற செடியாக இருந்தான். அவர் அண்டையிலே, நீரூற்று அண்டையிலே. கர்த்தருடைய நான் சொல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. அதில் அழகாக அவன் சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப நேற்று விதத்தில் ஒரு ஃப்ளாஷ் வந்தது. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடியை சொல்வது பாருங்க, சாதாரணமாக இல்லைங்க. அவனோட வாழ்க்கையில் போன பாதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக 37ஆம் அதிகாரம் 28 பார்த்தீங்கன்னா, யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு அவன் என்ன பண்ணாங்க? விற்று போட்டான். அப்போ கூட நம்ம ஆண்டவரே என்னை இப்படி விற்று போட்டான்ல, ஆனாலும் உண்மை அண்டையிலப்பா, நான் நீர் ஊற்று அண்டையில, ஆண்டவரே தரிசனம் தந்தவர் அண்டையில, சொப்பனம் தந்தவர் அண்டையில, ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஆண்டவர் அண்டையிலே காணப்பட்டான். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்க அதே 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். ஒரு தன்னுடைய கானான் தேசத்துலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு அவனை கொண்டு போனார்கள். அப்போது அவனை சொல்கிறான், ஆண்டவரே எங்கே கொண்டு போனாலும் நான் எங்கே தான் இருக்கிறேன்? அண்டையிலே இருக்கிறேன், நீர் ஊற்று அண்டையிலே இருக்கிறேன்ப்பா என்று சொல்லி நிச்சயமாக அவன் சொல்லியிருப்பான். அதே போல் நீங்கள் 37-36 பார்த்தீங்கன்னா, ஆதி 37-36 பார்த்தீங்கன்னா அவனை என்ன பண்ணாங்க? போற்று விட்டுட்டாங்க. அவன் விட்டு போட கூட, ஆண்டவரே என்னதான் என்னை உலகப்புறமா இந்த சரீரத்தை, இந்த உயிரை ஆண்டவரை விற்றா கூட நான் எங்கே தான் இருக்கிறேன்? ஆண்டவரே உம்மண்டையிலே இருக்கிறப்பா, உம்மண்டையிலே இருக்கிற நீர்
ஆண்டவரே ஊற்றண்டையிலே இருக்கிறவன் அப்பா என்று சொல்லி நிச்சயமாக சொல்லியிருப்பான். 39:1 பார்த்தீங்கன்னா அதில் போர்த்திப்பா அவனுக்கு விலைக்கு வாங்கிட்டானான். அவன் பூர்த்தி விலைக்கு வாங்கிட்டான். அப்போது யோசேப்பு என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே நான் உம்மண்டையிலே இருக்கிறேன். யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதான தானிக்கு அதிபதியாகி போர்த்திப்பா என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவிடத்திலிருந்து கொண்டு வந்து விலைக்கு விலைக்கு வாங்கினான். 20 காசுக்கு விற்றான். இவனுக்கு எவ்வளோ வச்சு விற்றான்னு தெரியல. ஏன்னா விலை போகாத வயசானவன் இல்லை, நல்ல வாலிபன், 17 வயசு வாலிபன். ஆனால் விட்டுட்டாங்க. அப்போ கூட அவன் என்ன சொல்லிப்பான்? ஆண்டவரே இவன் வாங்கிட்டான், இப்போ குழந்தைங்க விட்டுட்டான், ஆனால் நான் எங்கே தான் இருக்கிறேன்னு? நீர் ஊற்றண்டையிலே இருக்கிறேன், உம்மண்டையிலே நீர் ஊற்றண்டையிலே இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிப்பான். பாருங்க, அடுத்த வருஷம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமே, கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாவதா. பாருங்க, அவனை விற்றாலும் அவர்கள் வேறு தேசத்துக்கு கடத்தினாலும் அவனை விலைக்கு போனாலும் அவனை இருந்த இடத்துல யார் இருந்தான்னா கர்த்தர் இருந்தார். காரணம், அவன் நீர் தண்டையிலே இருந்தான். ஆமே, அந்த தேவனாகிய பசுத்த ஆவியாகிய கர்த்தர் அண்டே இருந்தான். ஆகினால்தான் அவன் எப்படி இருந்தான்னா செழிக்கும்படியாக, அதாவது கனி கொடுக்கிறபடியாக, கொடியாக அவன் மாறினான். அவன் நீரூட்டு அண்டையில் உள்ள கனிதரும் செடியாக மாறினது காரணம் என்னென்ன? கர்த்தர் அவனோடு இருந்தான். நீங்கள் 39 அவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் பாருங்க. 39:9 அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன்னா நீரூட்டு அண்டையே இருக்கிறேன். ஆகியனால தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவே மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக சொல்கிறான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் 39:20 பார்த்தீங்கன்னா யோசேப்பை சிறைசாலே ஒப்புவிட்டான். அப்போ கூட ஆண்டவர் நான் உம்மண்டையிலே இருக்கிறப்பா, நீர் அண்டையிலே இருக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆண்டவர் பாருங்க, யோசேப்பு 50ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புடைய அந்த ஒப்புவிட்டான் பாருங்க, அங்கே கூட 21 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எந்த சூழ்நிலை ஆனாலும் அவன் ஆண்டவர் அண்டையிலேயே இருந்தான். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் யோசேப்பை போகிற பாதை போல் இருந்தால் கூட உடனே உன்னை விடாதீங்க, அறிக்கை செய்யுங்க. நீரூற்று அண்டையிலே நான் இருக்கிறேன்ப்பா, அண்டையிலே இருக்கிறான்ப்பா, அண்டையிலே இருக்கிறான். எப்பவுமே அண்டையிலே இருக்கிறேன், அருகிலே இருக்கிறேன். தாவீது சொல்றது போல கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நான் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறாரு. மனுஷன் என்ன பண்ண, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பு வாழ்க்கையில் நினச்சி பாருங்க, அவன் விட்டுட்டு 17 வயசில் விட்டு ஏறக்குறைய 28 வயது வரைக்கும் அவன் எங்கே தான் இருந்தான்னா போர்த்திவ வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தான். எல்லாம் அவன் கையில் ஒப்புவிக்கப்பட்டு, ஆனால் பொய்யான குற்றச்சாட்டு பண்ணி சிறைசாலையில் கொண்டு போட்டு 2 வருஷம் சிறைசாலையில் இருந்தான். 30 வயது வரைக்கும் அவன் அந்த என்ன பண்ணிடுவான்னா, நான் தேவனண்டே இருக்கிறேன், தேவனண்டே இருக்கிறேன், தேவனண்டே இருக்கிறேன், உம்மண்டே இருக்கிறேன், நீரூற்று நான் அப்பா என்று அவன் அறிக்கை செய்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமே, அவனோடு இருந்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 41:50 நீங்கள் வாசிங்கன்னா, அவன் மேலே பொய்யா சுமத்தப்பட்ட குற்றம், அவன் திருமணமாகி அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்து அவன் சொல்ல வார்த்தை வாசி 41:50 வாசிங்க. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். பாருங்க, அவனுடைய யோசேப்பு யாருன்னா அவனுடைய சொந்த குடும்பமே அவனை தெரிஞ்சிருக்கும். இவன் சின்லெஸ் பர்சன், ஜோசப் பாவம் செய்யாதவன், குடும்பத்து அந்த மனைவியாக இருந்திருப்பாங்க. அவன் அதனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை பிள்ளைகளை கொடுத்தார் என்பதை பொய்யாய் சுமத்தப்பட்ட மற்றவங்க இன்னும் யோசேப்பை சிறைசாலையில் இருந்தவன் தானே, இப்படி தானே அப்படின்னு பேசலாம். ஆனால் குடும்பத்தில் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார். அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்னை எப்படி வைத்தார்னா அவர் அண்டையிலே இருக்கிறபடினால எல்லாத்தையும் மறக்க பண்ணினார். ஆமே, நான் வந்த பாதையெல்லாம் என்னை மறக்க பண்ணி என்னை ஆண்டவர் வைத்திருக்காரான்னு சொன்னா பாருங்க, அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ 2வதாக யோசேப்பு யாருப்பா? யோசேப்பு, நீ
நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நாம் முதலாவதாக சொன்னேன், நாம் யார் என்றால் கனிதரும் செடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய பார்த்து ஒரு கனியே இல்லையே அப்படின்னு ஆண்டவரும் சொல்லக்கூடாது. கனி தரலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சபிச்சுவார். அதனால ஆண்டவரே ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் கனி கொடுக்குறவனாக என்னை வைங்கப்பா, நான் கனி கொடுக்குறவனாக இருக்க வேண்டும் என்று. ரெண்டாவதாக நான் கனி கொடுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா நீர் ஊற்று அண்டையே இருக்கணும். அவர் அண்டையிலே இருந்தால் தானா என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படியாக, கனி கொடுக்கிற நம்மளை செடியாக கர்த்தர் அப்படியே வைப்பார் ஆண்டவர். யோசேப்பு நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி எப்படி ஆனா கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால கர்த்தர் அவன் நம்மளோடு எப்போது இருக்கணும், நம்ம கர்த்தரோடு இருக்க வேண்டும். அவர் ஊற்றண்டைகளே இருக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அறிக்கை செய்யலாம். பரத்துக்கேறும் பாடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. பரத்துக்கேறும் பாடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வாழ்க்கையில் மற்றவங்க என்னை காண்பித்து இல்லை என் பேரில் இப்படிலாம் செய்துட்டாங்க, யோசேப்பை போல என்னை குழியில் போட்டுட்டாங்க, யோசேப்பை போல என்னை திருத்தி விட்டுட்டாங்க, அன்பான குடும்பத்திலேருந்து என்னை திருத்தி விட்டுட்டாங்க, அன்பான குடும்பத்திலேருந்து என்னை பிரித்துட்டாங்க. இப்படி யோசேப்பை போல ஒரு வாழ்க்கையில் காணப்படுமானா நீங்கள் செய்ய வேண்டியலாம் ஒன்று, நான் அவர் அண்டையிலே இருக்கேன். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் உங்களை வேற எங்கேயோ கொண்டு போய் போட்டாரு, என்னை இவர் தான், என்னை இதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் அவர் அண்டையிலே இருக்கிறேன், எந்த சூழ்நிலையானாலும் அவர் அண்டையிலே இருக்கிறேன், அவருடைய சுத்தம் இல்லாமல் என் தலையில் ஒரு முடிய விடாது, நான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறேன், என்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான், கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன், சகலமே என்னுடைய நன்மைக்கு எதுவாகவே நடக்குது அப்படின்னு எப்போதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. இதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறையான பயிற்சி. ஆண்டவருக்கு தவிர வேற யாரும் நமக்கு கிடையாது. முதல்ல ஆண்டவர் தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது, ஆண்டவர் தான் நம்ம நோக்கி கூப்பிட வேண்டியது, ஆண்டவர் தான் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டியது, ஆண்டவர் தான் நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டவரை நோக்கி நான் உம்மண்டையிலே இருக்கிறான்ப்பா, எந்த சூழ்நிலைனாலும் நான் உம்மண்டையிலே இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட வந்துட்டோம்னா ஆவியானவர் தட்டி தூக்கி நம்மளை நிறுத்தி நம்மளை நீரூட்டண்டையிலே கனி தரும் செடியாக நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். மனுஷன் தள்ளி மிதிச்சு ஏறி ஓடதான் பண்ணுவான், விழ பண்ணுவான், மனமடி வாக்க பண்ணுவான், அம்புகளை ஏறுவான். எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீதான் ஆண்டவரே, ஓ நேத்திரையே நேத்து
நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உங்கள் வீடாய் என் உயிர்கள் நாட்டுவேன். இத்தரையில் உங்கள் வீடாய் என் உயிர்கள் நாட்டுவேன். எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த உலகத்தானுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஆண்டவர் அண்டே இருக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்னால் கனி தர முடியலையே, என்னால் கனி கொடுக்குற செடியாக என்னால் மாற முடியலையே என்று நம்ம என்னதான் புலம்புனாலும் நிச்சயமாக கனி கொடுக்கவே முடியாது. ஆனால் எனக்கு ஒரு அண்டை இருக்குது. என் துர்க்கத்தில், என் சோர்வில், என்னுடைய கஷ்டத்தில், என்னுடைய நஷ்டத்தில், என்னுடைய பாடுகளில், என்னுடைய பலவீனத்தில், என்னுடைய வேதனைகளில், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பற்றாக்குறை எல்லாம் அந்த உலகத்தில் வாழ வேண்டிய அத்தனை காரியங்களுக்கும் நான் எங்கே போய் நிற்பேன்னா, அவர் அண்டே நான் போயிட்டு இருப்பேன். அவரிடத்துல போய் அவர் முகத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவர் என்னை புறமே தள்ள மாட்டார். அவருடைய முகத்தை பார்க்க என் முகத்தை அவர் பிரகாசமாக்குவார். ஆமென். ஆண்டவர் என்னை பிரகாசமாக்கி என்னை நீரூற்றண்டையிலே இருக்கிற என்னோடு கூட கர்த்தர் இருந்து என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். நான் என்னை ஆண்டவர் கனி தரும் செடியாக என்னை இன்னும் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு, நீங்கள் அதே 49ஆம் அதிகாரத்தில் அந்த பாருங்க, 49:22 யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரும் தண்டில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நான் ஒரு இமேஜை காட்டுறேன் பாருங்க. இந்த திராட்சை செடி எப்படி, யோசேப்பு எப்படின்னா, ஆண்டவர் அவனை கனிதர செடியாக வைத்து அது அப்படியே பரவுகிற, சுவர் மேல் பரவுகிற, அப்படியே ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம், அவனை கர்த்தர் அப்படியாக உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. நான் ஒரு இமேஜை உங்களுக்காக டவுன்லோட் பண்ணேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த திராட்சை செடி அது எப்படி கனி கொடுக்குதுன்னா, அது எப்படி வளருதுன்னா, அது அப்படியே வளர்ந்து படரோருங்கிறது, அப்படியே படரும். அது அப்படியே அந்த கொடிகள் அப்படியே சுவரின் மேல் அப்படியே பரவுகிறதாக. நீங்களும் நானும் எப்படி தான் இருக்கணும், கொடிகளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, திராட்சை பழம் அதோடைய கொடிகள்லாம் பாருங்க அப்படியே படரி 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 போ கீழே அது தாங்கி 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 வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகும். அது அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். யோசேப்பு அது போல அவர் எப்படி ஆனால் 3வது குறிப்பு, யோசேப்பு கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதம் அப்படியே கடந்து போகிறதாக, அதாவது செழித்து 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 வளர்ந்து வளர்ந்து பகர்ந்து போகிற மாதிரி ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தாராம். கர்த்தர் நாமத்தை மகிழ்ந்ததா. நீங்க ஆதியாகமம் 50:22 நீங்க வாசிப்பீங்கன்னா, அவன் எப்படி அவனை ஆயுஷ நாட்களை ஆண்டவர், நீங்க 50:22 யோசேப்பும்
யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். 110 வருஷம் அவனுடைய லைஃப், ஜோசப் லைஃப் டைமை பாருங்க. அது எப்படியா 110 வருஷம் வரைக்கும் அவனை அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 69ஆம் பக்கத்தில் நீங்கள் அடுத்த வருஷத்தை 23 வாசித்தீங்கன்னா அவன் எத்தனை தலைமுறை பார்த்தான்னா, வாசிங்க 23. யோசேப்பு எபிராமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். பாருங்க, 3ஆம் தலைமுறைன்னா நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இருக்காங்க, அவங்களுடைய மக வந்து நம்ம டக்குன்னு வர மாட்டேது பாருங்க. நீங்கள் உட்காந்துருந்தாங்களே இதோ பப்பிதா, அவங்கள பார்த்துன பேர் வந்துச்சு பாருங்க. அவங்க பிள்ளைங்க இப்போ இவங்க பிள்ளைங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இப்போ இருக்க 2 பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்கள் வந்து அடுத்த தலைமுறை 2வது ஜென்ரேஷன். அந்த பசங்க பேரை பேத்தியது 3வது. 3 தலைமுறைகளை பார்க்கும்படி யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவனுடைய கொடிகள் செவரு மேல் படர்கிற நாய் கத்தர் மாற்றினார். எவ்வளோ பேர் ஸ்லாக்கியம் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம், அடுத்த வசனம் பாருங்க. அவன் சொல்லப்படுறது பாருங்க. நீங்கள் 24 26 வீட்டில் போய் வாசினேன். யோசேப்புடைய நம்பிக்கையை பாருங்க. அவன் சொல்றான், யோசேப்பு தன் தகவலை நோக்கி, நான் மரணடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொல்லுவதும் இன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணை கேட்டுக்கொண்டானா. அவன் 110 வயதுல மரித்த பிறகு அவனை தேசத்தை ஒரு பெட்டியிலே வைத்தான். அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் விடுதலையாக்கும் போது அவனை கொண்டு போய் கர்த்தரை வைத்த பாருங்க. பாருங்க அவனுடைய நம்பிக்கை, யோசேப்பு நம்பிக்கை பாருங்க. யோசேப்பு ஒரு சுவர் படுகிற அவருடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கை 110, யோசேப் 3 தலைமுறை பார்த்தான். நம்பிக்கை, யோசேப்புடைய எல்லாம் முடிஞ்சும் ஆசீர்வாதத்தை பாருங்க. மரித்த பிறகு அவனை பற்றி பேசுகிறாங்க பாருங்க. உபாகமம் 33:13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபாகமம் பக்கம் டியூட்ரானமி சாப்டர் 13:9 வாசிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் 267. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். இது அப்படியே கண்டினியூஷன், நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் 17 வரைக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் மறுத்துட்டான். அவன் பொட்டி எங்கே தான் கொண்டு போனாங்களாம், எகிப்திலிருந்து வெளியே வந்துடுச்சு. மரித்து போனதை குறித்து கூட மோசே தான் மரணம் அடைத்து முன்னாடி சொல்லி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடைக்கு முன்னே இஸ்ரவேல் புத்திரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமானது சொல்லி அந்த இடத்துல யோசேப்பு எழுதுகிறார் பாருங்க. பொட்டி வருது, எலும்பு கொண்டு தான் வருது. என்ன வருது? பொட்டி வருது. சிலதெல்லாம் அந்த பொட்டி எலும்பு பொட்டியை பார்த்தாலே சொல்லுங்க, ஐயோ இது இருக்கும்போது என்ன பாடு பட்டுச்சுப்பா, என்ன ஆசீர்வாதம் பார்த்து சொல்கிறாங்கல்ல, ஐயோ சும்மாவா விட்டுச்சு, இது உண்டிலன்னு ஆக்கிடுச்சு நம்மளை அப்படின்னு சொல்லி சும்மா நான் பேருக்காவே பார்த்துட்டு அப்படியே ஆள் சொல்லுறாங்க. வெளியே வந்தா ஐயோ சரி அதான ஆள் இல்லை, இது லேசுப்பட்ட ஆள் இல்லை, இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பட்டியலே இல்லையோ, நான் சின்ன வயசில் அது மாதிரிலாம் பசங்களை சேர்த்து பண்ணியிருக்கேன், நான் ஆட்டானா என்ன மனுஷன் அப்படின்னு. பாருங்கள், மனுஷனுடைய சாவு, பெட்டி, எலும்பு எல்லாம் கூட வருது. மோசே செத்து போன கூட அவரை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் பேரை சொல்லி அவன் சந்ததியை, அவன் சன்னாதத்தை, அவன் ஆசீர்வாதத்தை பெற மரித்தும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க கனி தந்து அது கொடியாக சூழல் படுகிற வாழ்க்கை. ஆமே, ஒவ்வொரு வாழ்க்கை முடிந்த பிறகும் எப்படி தான் இருக்கணுமா, நம்ம பேரை சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆமே, தாமஸ் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாராம். லெட்டர் எழுதுறாரு, தயவு செய்து நான் உங்களுடைய மகன்னு வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்கிறேன். அதாவது அவங்க வீட்டிலேருந்து எழுதுனா அவர் அதை பாப்பா கெட்டவர், தயவு செய்து என்னுடைய மகன் என்று சொல்லிடாது, வெளியே மாத்திரம் என் பேரை மாத்திரம் சொல்லிடாதுன்னு சொல்லி யார் எழுதினாராம்? அவங்க அப்பா எழுதினாராம். அப்போ அப்படியேப்பட்ட மோசமான வாழ்க்கையில் தாமஸ் பாஸ் இருந்தாராம். அவர் என்ன சொல்ல வந்தார்னா, எங்கள் அப்பாவே ஒரு குடிக்கார்,
எங்கள் அப்பா இருக்கிற சொத்தெல்லாம் குடிச்சு அழிச்சிட்டாரு. இப்போ அவர்னால நான் மெட்ராஸ்க்கு வந்து ஆவடியில் மூட்டை தூக்கி கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கை துன்மார்க்கமானது. ஒரு குடிகாரனே பார்த்து என் பேரை சொல்லாதப்பா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ என்ன ஆசை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தாமஸ் ராஜ் அப்படின்னு சொன்னால் போதும், என்னது தாமஸ் ராஜ் சர்ச்சுக்கா போகிறீங்க, ஏசி ஆவடிக்கா போகிறீங்க அப்படின்னு சொல்லி நலுக்கு ஆண்டு என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தாரு. இன்றைக்கும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. சாம் சுந்தரை பற்றி இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம், சுந்தரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஏன்? அவங்க ஆசீர்வாதமாக கனி தந்து வளருகிற படராக இருந்தாங்க. இந்த பூமியில நாம் வாழ்க்கையை முடிக்கும் போது நம்முடைய பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கனி தரணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமென். அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும்பா, என்னை ஆசீர்வதிக்கணும்பா, நான் இறந்த பிறகும் என்னை ஆசீர்வதிக்கணும்பா, என் பிள்ளைகளை ஆஸ்தி சேர்க்கணும் இல்லையோ சாபத்தை சேர்க்கக்கூடாது, என் வாழ்க்கை சாபமாக போயிடக்கூடாது, என் ஆசீர்வாதமாக இருக்கணும். உயிரோடு இருக்க மாத்திரமல்ல மரித்த பிறகும் என் பேரை சொல்லி ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை சந்ததியில் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்காக வாழணும். கடைசி காலத்தில் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ரொம்ப கடைசி காலத்தில் எல்லாருமே தப்பு பண்ணிடுறாங்கப்பா அப்படின்னாரு. எல்லாருமே அந்த வயசானவங்களுக்கு பலவீனப்பட்டு போயிடும், தப்பு பண்ணிடுறேன்றாங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கினான்னு எப்போ வேணாலும் வரும். இப்போ நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போனால் அங்கே கூட வெளியே காத்துட்டு இருப்பான், பயந்துடாதீங்க. அவனை பார்த்து போ பிசாசு அப்படின்னு சொன்னால் போயிடுவான், அவனை எதிர்த்து நின்னாலும் போயிடுவான். அதனால் நீங்களாம் பயப்பட நான் சொல்ல உங்களெல்லாம் தைரியமாக விரட்ட சொல்லியிருக்கிறேன். ஆமென். இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்க, போச்சுன்னா போட்டோம், இல்லை நீங்கள் போயிடுங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதோட ஏன் போராடிட்டு இருக்கீங்க? சாகுற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? சோதனை இருக்கு. ஏசா நான் சொன்னது போல சாகுற வரைக்கும் நமக்கு டெம்டேஷன் எல்லாம் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வச்சு வச்சு வெட்டி வெட்டி ஜெயிக்கிறது தான் தேவனால பிறந்தவர் எவருக்கும் ஜெயிப்பார்கள். அவன் தோத்து போனவன், அவனுக்கு வெறுமை, அவனுக்கு கம்பெனி வேணும், அதனால நம்மளை எங்க வீட்டில் டார்கெட் பண்ணி நம்மளை காட்டிலும் ஞானமாக பேசி நம்மளை கவுக்க வருவான். பலவீனப்பட்ட நேரத்தில் வருவான், பல நேரத்தில் வர முடியாது. ரட்சிக்கப்பட்ட டைம் நம்மகிட்ட யாராவது வர முடியுமா? அப்படி பார்த்தா அவனை போ பிசாசே அப்படின்னுவீங்க, அவ்வளோ ஷார்ப்பாக ஃபயராக. ஆனால் போ 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 அப்படியே வயதா வயதா அவ்வளோதான் நம்ம ஊழியம் போகுது, அவ்வளோதான் நம்ம இது போகுது, அப்படியே நம்ம கடைசியில் கத்தரை விட்டு பின்வாங்கிறதுக்கு பிசாசு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் எப்படி ஆரம்பத்தை நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஆரம்பித்தோமோ முடிக்கும் போது அதை காட்டில அன்பு பெருகி இருக்கணும், அதை காட்டில் ஆசீர்வாதம் பெருகி இருக்கணும், கிருபை பெருகி இருக்கணும், பலன் பெருகணும், நம்பிக்கை பெருகணும், விசுவாசம் பெருகி இருக்கணும். வாயில் அவ்வளோ வார்த்தைகள் அப்படிதான் இருந்து யோசேப்பு சொன்னா பாருங்க, நான் மரணடைய போகிறேன், என்ன இங்கேருந்து இங்கே விடாதீங்க, என் எலும்பை கொண்டு போய் அங்கே வைங்க அப்படி சொன்னது போல நம்ம மாதிரி சொல்லுவோம். நான் ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு, போகிறேன். எங்கே போகிறோமா? எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து வரும்போது என் சரீரம் எழுந்துக்கும். அதனால அப்பா பத்திரமா பாஸ்டரை சொல்லி என்ன பண்ணுங்க, நல்ல பொட்டியில் போட்டு வச்சுடுங்க, இறைச்சிடாதீங்க, அதை போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு அநேக கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்கணுமா, மரித்த பின்போம் நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு ஆசீர்வாதிக்கணும். எல்லாம் ஏது ரெண்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. 10:05 ஆயிடுச்சு. ஆண்டவர் தாமே எப்படிப்பா செழிப்ப? உன் வாழ்க்கை எப்படி செழிக்கும்? வாலிபனே உன் வாழ்க்கை எப்படி செழிக்கும்? வாலிபையே உன் வாழ்க்கை எப்படி செழிப்பா உன் வாழ்க்கையில் வாழ முடியும்னா, ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு தோட்டம், அவர் தோட்டத்தை சொந்தக்காரர். அவர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார்னா கனிதரும் செடியாக வைத்திருக்கிறார், கனிதரும் செடியாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அப்படியாக வைத்திருக்கிறார். ஆகினால நீ எப்படி இருக்க வேண்டும்னா கனி கொடுக்க வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நீ கனி கொடுக்கறதுக்கு, நீ செழிப்பாக்குவதற்கு, நீ போற எல்லா பாதத்துக்கும் நீ அவர் அண்டையிலே இரு, நீரூற்று அண்டையிலே இரு. அது பசுத்த ஆவியானவர் ஜீவ ஊற்றண்டையிலே இரு. அவரோடு இருக்கும்போது ஆவியானவர் உனக்கு உதவி செய்து, ஆவியானவர் உன்னை எல்லா வழிகளும் கூடயே வருவார். கஷ்டப்படுற நேரத்திலையும் கூட இருப்பார், நீ சந்தோஷப்படுற நேரத்திலையும் கூட இருப்பார், நெருக்கப்படுற நேரத்திலையும் கூட இருப்பார், விசாலப்படுற நேரத்திலையும் கூட இருப்பார். ஆவியானவர் உன்னோடு இருந்து அவர் உன்னை எப்படி தருவாராம்,
நீரூற்றண்டை உள்ள கனி தரும் செடியாக உன்னை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக உன்னுடைய கொடி சுவர் மேல் படுகிற அளவுக்கு நீ வளர வேண்டும், நீ உயர வேண்டும், நீ ஆசீர்வதிக்க வேண்டும். எப்போது? உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, மரித்த பின்பும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தர் செய்ய எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமே சொல்லுங்க, நான் கனி தருகிற செடி. ஆமே, உங்க பேரை சொல்லி நான் கனி தருகிற செடி. ஓ, நீங்க சொல்லுங்க, நான் நீரூற்றண்டையிலே இருக்கிற கனி தருகிற செடி. ஆமே, நீரூற்று அண்டையிலே இருக்கிற ஆண்டவர், பசுத்த ஆவியார் அண்டையிலே இருக்கிற கர்த்தர் அண்டையிலே இருக்கிற கனித்த செடியப்பா நான். மூணாவது, நான் எப்படி நான் கொடிகள் சுவர் மேல் படரும் அளவுக்கும் கர்த்தர் என்ன வளர்ந்தோங்க செய்வார். அது அப்படியே பரவிக்கிட்டே போவோம், வளர்ந்துக்கிட்டே போவோம், ஆசீர்வாதம் பெருகிட்டே போவோம். உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, மரித்த பிறகும் என்ற பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் பாடும். ஜீவ தண்ணீரை ஊற்று தண்ணீரை அந்த ஜீவாவி என்ற பாலை பாடி நாம் முடிப்போம். ஜீவன் ஊற்று தண்ணீரே தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுவீர். ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவா
இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அக்கினிமாய் நாவுகள் வந்து அமரட்டும், கனி தரட்டும், செழித்தோங்கிடட்டும். ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பமாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவி ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனி தந்து செழித்தோங்கிட கர்த்தருடைய கரத்தில் நிற்கும் உடைய பிள்ளைகள் ஜனம் பெற்றிட இந்த கால வேளையில் ஆவியானவரே ஒவ்வொரு வாழ்க்கையில அம்மா கனி தரும்படியாக ஆண்டவரை கனி தரும் செடியாக ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. துரத்தப்பட்ட வாழ்க்கையானாலும், பிரிக்கப்பட்ட வாழ்க்கையானாலும், ஆண்டவரே குழியில போட்ட வாழ்க்கையானாலும், ஆண்டவரே யார் என்ன செய்தாலும் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் யோசேப்போடு இருந்து கனி கொடுக்கும்படி செய்தீரே. உடைய பிள்ளைகள் போகிற நிலை எனக்கு அறியலப்பா, நீ எல்லாவற்றையும் அறிந்தவரே, அவருடைய வழியெல்லாம் அறிந்தவரே, பாடுகளை வேதனைகளை கைவிடப்பட்ட நிலையெல்லாம் அறிந்தவரே, உடைய பிள்ளைகளை கனி கொடுக்கும்படியாக தோட்டக்காரரே நீர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தரே என்னை கனி கொடுக்கும்படியாக, என்னை கர்த்தர் செடியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கனி தரும் செடி நான் அறிக்கை செய்யுங்க. என்னை கர்த்தர் கனி தரும் செடியாக தம்முடைய தோட்டத்தை வைத்திருக்கிறார், தம்முடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார், தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து ஆண்டவரே உம்மண்டையிலே வரப்பா. எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த உலகத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கு, அது இயேசு வண்டே, நீரூற்று அண்டையிலே, ஆவியான வண்டையிலே நான் வந்து எரியதெல்லாம் ஊற்றுவேன்பா. கர்த்தர் என்னோடு இருப்பி. அடைக்கப்பட்டுச்சா, பூட்டப்பட்டுச்சா, குற்றச்சாட்டுகளா, இருளா, கர்த்தரும் கூட இருப்பா. சில சால யோசேப்போடு இருந்தது போல கர்த்தர் உன்னை கனி தருகிற நீரூற்று அண்டையிலே கனி தரு செடியாக உன்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயப்படாது, இருளை பார்த்து பயப்படாது, அடைக்கப்பட்ட வாசப்பட்டு பயப்படாது, தனிமையை கண்டு பயப்படாது, கைவிட்ட நிலைமையை கண்டு பயப்படாது, குற்ற சாட்டை கண்டு பயப்படாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உன் கரம் பிடித்து வெளியே கொண்டு வருகிற கர்த்தர், விடுதலையாக்குற கர்த்தர், நினைக்கிற கர்த்தர், நிறைவேற்றுகிற கர்த்தர், உயர்த்தி அபிஷேகம் பண்ணி வெளிப்படுத்துகிற கர்த்தர் உன்னை நீரூற்று அண்டையிலே உன்னை வைத்திருக்கிறார். நீ எப்போதும் அவர் அண்டையிலே இரு. கர்த்தரை ஆவியானவரை வழிநடத்துவார். நீ மரிக்கும் போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமான படேறி வளர்ந்து பெருகுவாய். நீ செழித்தோங்கி இருப்பாய். நீ மரித்த பின்பும் உன்னை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையாக கர்த்தர் வைப்பார். ஆத்ம கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த 3வது வாரம் இப்படி ஆலயத்துக்கு வந்து பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், உனக்கென்று கொடுக்கவும் கிருபை செய்து காக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். நாளை கூட எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசியிருப்பா. நாங்கள் எழும்பி செழிக்கும்படி என்று எங்கள் வாழ்க்கை தந்தீர். அந்த வார்த்தையின்படியே நாங்கள் கனி தரும் செடியாக எழும்பி நாங்கள் செழித்து கனி தருவோம்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய தோட்டத்தில் ஆண்டவரே கனி கொடுக்க செடியாக எங்களை வைத்திருக்கிறீர். கர்த்தர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக உருவாக்கி கொண்டு இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்போதும் மண்டையில இருக்கும்படி எங்கள் நாள் எங்களோட பேசியிருக்கிறப்பா. நாங்கள் மண்ணில் இருக்கும் போது நீர் எங்கள் அண்டையில இருப்பீர். ஆவியானவர் எங்களோடு இருப்பீரப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முடிக்கும் போது நாங்கள் வளர்ந்து வளருகிற ஒரு வாழ்க்கை எங்களை பூமியிலும் தருவீர். மரித்த பின்பும் எங்கள் பேரை சொல்லி ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையை கத்த தருவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரோடு பேசி எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதி. அது கொடுத்த தசமாக காணிக்கிற ஆசீர்வதிங்க. உடைய கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும்.
எக்ஸாம் நடக்கிற பிள்ளைகளோடு கர்த்தரை கரம் இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாலை நடக்கிற ஆதரவு கூட்டத்தை பொறுப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே அடியை ஜெபிக்குது. ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மகளை பரவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பியுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பக்கத்துல பார்த்து பிரைஸ் தான் சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. சண்டே